வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஒரு ஜோதிட ஆய்வு ஒன்று பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? இது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நிறையா திருமணம் நடக்கும்போது கொஞ்ச நாள் நல்லாக்கிறாங்க, உடனே பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு திருமணத்தை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்குறோம். வாழ்க்கையில் அந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. நட்சத்திர பொருத்தத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசாபுத்தி இதுதான் மெயினாக பார்க்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ இதுக்கே பார்த்திங்கன்னா, இது ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா, லக்னமே சிம்ம லக்னம். பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மகர லக்னம். ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி, இது தனுசு ராசி. சிம்மம்னா சூரியன் அதுக்கு கிரகக்காரகன். அதுக்கு மகரம்னா சனி 6, 8 ஆக்டிவேஷன் ஆகும். இது பெரிய ப்ராப்ளம் ஒன்று கொடுக்கும். அடுத்தது ராசின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி, இது தனுசு ராசி. இதுவும் பார்த்திங்கன்னா சனி, குரு இதுவும் பார்த்திங்கன்னா மத்தியமாக இருக்கும். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திருமண பொருத்தத்தில் நம்ம இது மாதிரி இதில் பார்ப்போம், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்ட்டு. இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா, திருமணம் நடந்த டைமில் நம்ம தசாபுத்தியில் மெயினாக பார்ப்போம். இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நடக்கும் போது இருந்த தசை பார்த்திங்கன்னா சனி தசையில் சுக்கிர புத்தி ஓடிட்டு இருக்குது. சுக்கிர புத்தி 2021லேருந்து 18/8/2023 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. ஏன்னா சுக்கிரன் இங்கே நல்லாக்கிறாரு. அதுக்கப்புறம் வர பார்த்திங்கன்னா, சூரிய புத்தி வந்த உடனே பார்த்திங்கன்னா, இது மனிதன் எப்பயுமே பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். எண்ணங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் தசாபுத்திகள் முக்கியமாக ஒரு 5 வருஷத்துக்கு தசாபுத்தி நான் 2 பேத்துக்கு நல்லா இருக்கணும். குழந்தை பிறப்புக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பொண்ணுக்கு லக்னத்தில் 7லே செவ்வாய் நீச்சம் இதெல்லாம் பார்க்குறோம். வீடு கொடுத்தவன் சந்திரன் 12ல் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கல்யாண டைமில் பார்த்திங்கன்னா, இந்த புத்தி சப்போர்ட் பண்ணிச்சு. மேரேஜுக்கு அருமையாக இருந்துச்சு. இந்த மேரேஜ் பண்ணிச்சு. சூரிய புத்தி வந்ததுமே பார்த்திங்கன்னா, பிரிவினையை கொடுத்து விட்ரும் ஆட்டோமேட்டிக்காக. நான்லாம் வாழ மாட்டேன், உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த பிரிவினைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே பல பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, 18/8/2023 16/2/24 வரைக்கும் சூரிய புத்தி வாழ்க்கையில் அங்கே பிரச்சனையை நிறையா கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை வந்துடும். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி வரைக்குமே அந்த மன உளைச்சல் பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டே இருக்கும். சேர்ந்து வாழ்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்து வாழணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் 2024க்கு அப்புறம் தான் இந்த ராகு வருவார். இந்த ராகு வரும்போதும் கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்பத்தில் சேர்ந்து வாழணுன்ற அமைப்பை கொடுக்கும். ஏன்னா நம்ம லக்னம், 7ஆம் பாவம் இதெல்லாம் பார்ப்போம் திருமண வாழ்க்கைக்கு. இதோடு சேர்ந்து நம்ம தசாபுத்தியும் பார்க்கணும். இது பார்க்கும்போது பையனுக்கும் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கணும் அந்த டைமில். இல்லாட்டினா 2 பேர்த்துக்கும் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம். ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கணும், இல்லை ஒருத்தர் கொஞ்சம் சுமாராக இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம பையனுக்கு பார்க்குறோம். பையனுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ நடக்கிற தசை பார்த்திங்கன்னா ராகு தசை நடந்துட்டு இருக்குது. ராகு தசையில் பார்த்திங்கன்னா 2018லேருந்து 21 வரைக்கும் திருமணத்துக்கான விஷயங்கள்லாம் அது பண்ணாது. அதுக்கப்புறம் சனி வந்தார். 2021 சனி வந்ததுமே சனி நல்லா வலுவாக இருக்கிறதுனால சனி தசையில் நட்சத்திரம் ஸ்ட்ராங் ஆகிறதுனால திருமணத்துக்கான சந்தர்ப்பத்தெல்லாம் பண்ணுது. திருமணம் பண்ணி வச்சிடும். ஆனால் அந்த சனி நல்லா இருக்குதான்னு பார்த்திங்கன்னா, அந்த சுக்கிரன் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இது பார்த்திங்கன்னா கரெக்டான பொண்ணுங்க அந்த டைமில் நம்ம மேட்சிங் பண்ணணும். அது பண்ணால் தான் வாழ்க்கையில் ஒன்று லக்னம் பொருத்தமாக இருக்கணும், இல்லை ராசி பொருத்தமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் கொடுக்கும். லக்னமும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏழாம் பாவமும் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. 7ஆம் பாவம் வலுத்தனால தான் திருமணத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். குரு, சனி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் புத்தி வரப்போகுது. இந்த 2024 3ஆம் மாதம் வரைக்குமே இவருக்கும் பிரச்சனை. 19/3/2024 வரைக்குமே சனி புத்தியில் இவருக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். திருமணம் இதுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. அது நடக்கல. பார்த்திங்கன்னா 3/11/2023லேருந்து 19/3/2024 குரு புத்தி எப்போ வந்துச்சோ 7ஆம் பாவத்தை எப்போ அது இயக்குதோ அதோட வேலையை அது காட்டிடும் ஆட்டோமேட்டிக்காக. மனைவியை பிரித்து வச்சுட்டு நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்ற சொல்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தசாபுத்திகள் எப்பயுமே அது நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். நாமெல்லாம் போய் எதுவும் இயக்க முடியாது. அது நம்மளை அந்த கிரகக்காரங்கள் எப்போ நடக்குதோ அந்த சம்பவம்லாம் கண்டிப்பாக நடந்தே தரும் வாழ்க்கையில். இதுக்கு தான் நம்ம ஜோதிடம்லாம் பார்க்குறது. காலங்கள் எப்பப்போ எப்படி வருது அப்படின்ட்டு. அடுத்தது புதன் புத்தி வரும்.
இதெல்லாம் பொருளாதாரத்துக்குலாம் சூப்பரா என்னது டெவலப் பண்ணும். 2024லேருந்து 26 வரைக்கும் பொருளாதாரத்த நல்ல உயர்வுக்கு கொண்டு போகும். மன வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் ஜூலை மாதம் வரைக்கும் மன வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் குடுத்துட்டு, அந்த பொண்ணுக்கு ராகுவும், பையனுக்கு கேதுவும் வரும்போது தான் ஓரளவுக்கு 2 பேத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்ப தான் குடுக்கும். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த புத்திலாம் வரும்போது எப்பயுமே ப்ராப்ளம் குடுத்துட்டே இருக்கும். சுக்கிரன் எப்பயும் ஒரு ப்ராப்ளம் குடுப்பாரு. குரு ஒரு ப்ராப்ளம் குடுப்பாரு. சூரியன் ஒரு ப்ராப்ளம் குடுப்பாரு. இதெல்லாம் வரும்போது, குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போணும். வாழ்க்கையில 2 பையனுக்கு வீக்கா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாவே, வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் வாழ்க்கையே வாழ முடியும். இல்லாட்டினா வந்து டெய்லி சண்டை சச்சரவோட தான் வாழ்க்கை ஓடணும். இப்போ வந்து நடக்குது ராகு அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் குடுக்கணும். வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கேது வரும்போது தான் குழந்தை பிறப்புக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்கும். 2026ல தான் வாய்ப்பே குடுக்கும். அதுவரைக்கும் வந்து இந்த புதன்லேயும் குழந்தை பிறப்புக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு குடுக்காது. அப்போ தான் குழந்தை பிறப்புக்கு எப்போ வாய்ப்பு குடுக்குதோ, குழந்தை பிறந்தா தான் பாதி பிரச்சனையே தீரும். அதுவரைக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் கேது வரும்போது ஒரு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பெல்லாம் குடுக்கும். அதே மாரி பெண் ஜாதகத்துலேயும் இப்போ வந்து குழந்தை பிறப்புக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா, இவருக்கும் கொஞ்சம் மெடிசன்லாம் கொஞ்சம் எடுக்கிற மாரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தோம்னா, சூரியனும், குரு கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு. பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. 5ஆம் பாவம் நல்லா இருக்குது. எப்படியா இருந்தாலும் குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கான விஷயத்த இந்த செவ்வாய் எப்படியா இருந்தாலும் பண்ணிரும். ராகு புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ராகு முடிஞ்சு புத்தியில வந்து பார்த்திங்கன்னா, அந்த ராகு முடிஞ்சு அடுத்து வந்து குரு வரும்போது குழந்தை பிறப்புக்கான விஷயம்லாம் பண்ணும். இதெல்லாம் தசாபுத்திகள்லாம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம் வந்து இயற்கை நமக்கு என்ன கொடுத்துக்கோ அதை பார்த்து அதுபடி நம்ம போனோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். யாருக்கு வீக்காக இருக்குதோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனால் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. எல்லாமே வந்து நேரங்கள் கெடும்போது மனிதனோட வாழ்க்கையில் எண்ணங்கள்லாம் மாறும். பிரச்சனைகளை உருவாக்குறது நாம் உருவாக்குறது இல்லை, கிரகங்கள் உருவாக்கும். அது எந்த நேரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை கொடுக்குன்னு தெரிஞ்சுட்டு, அந்த நேரத்தில் நம்ம வந்து அமைதியாகவும் எல்லார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் கிரகங்கள் பண்ணாது. நாம்பள வந்து உருவாக்க வைக்கும். அது வந்து ஒரு செயலை உருவாக்க வைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கிரகங்கள் அதோட தசாபுத்தி வரும்போது, அந்த பாவத்தை இயக்கும்போது அதோட காரியங்களை கண்டிப்பாக செஞ்சே தீரும். நாம் வந்து ஜோதிடம் பார்க்குறதே பிரச்சனைகள் எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற நேரத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை வராது. நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்.